எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃபேம் வச்சுருக்க ப்ரைஸ் கட்டாக பார்த்தீங்கன்னா $1,17,000 வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபெட்டோட ரேட் கட். ஓகேங்களா? ஸோ ஃபெட்டோட ரேட் கட் பார்த்தீங்கன்னா 0.25 BPS. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து போன வீடியோ நான் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவந்தோ நம்மளுக்கு 0.25 கட் ஆனால் கூட அது நியூட்ரல் தான், அது ஒரு புல்லிஷ் சைன் கிடையாது. எதனால் அப்படின்றது நான் வந்து அந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து அந்த நியூஸுக்காக தான் ஒரு 2-3 நாளாக வந்து அப்படியே கிளம்ஸியாக அப்படியே அதே இடத்துல அரைச்சிருந்தது. இப்போ அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணோன்னா அதோட டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு BTCயோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ புல்லிஷோட டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ தற்போதைக்கு வந்து புல்லிஷில் தான் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு புல்லிஷை நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வைக்க பார்த்தீங்கன்னா ஃபெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 0.25 BPS வந்து நேற்று வந்து கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் வந்து 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 2 இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த சப்ளை ஜோன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,600லேருந்து 1,18,100. ஓகேங்களா? இது ஒரு சப்ளை ஏரியா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ளை ஏரியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஏரியா நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். சரிங்களா? 1,24,000லேருந்து 1,23,000. ஐ மீன் 1,24,200லேருந்து 1,23,200. ஓகேங்களா? ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 சப்ளை ஏரியா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 2 சப்ளை ஏரியாவை ஃபஸ்ட்டு மேபி இதை உடச்சானா புல் பேக் ஆகி போனான்னா இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு அகெயின் ப்ரைஸ் கொஞ்சம் லைட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு புல் பேக் ஆகி போகலாம். இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் இதை டேரெக்டாக உடச்சி புல் பேக்கே எடுக்காமல் டேரெக்டாக இந்த இடத்துல போனான்னா திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதை உடச்சி மெதுவாக போகலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா BTC நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். BTC என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிடுச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அவன் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு யார் பிக்கப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் வந்து பிக்கப் ஆகணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பிக்கப் ஆகணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கேண்டில், அதாவது US மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஈவினிங் 5:30 மணிலேருந்து 9:30 மணி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி இதோட ஆல் டைம் ஹையை உடைக்கணுங்க. அந்த 5,000 உடச்சி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும் இத்தீரியம். ஓகேங்களா? அது வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ரைட், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். சரிங்களா? நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 58.46லேருந்து 58.35 இந்த இடத்துல சப்ளை ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ டாமினன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த இடத்துல தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 4 ஹவர் கேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ லைட்டாக புல்லிஷ் மாதிரி வந்தது. பட் ஆனால் என்ன நடந்ததுன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்தராக இது வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக நம்ம சப்ளையை டச் பண்ணி அங்கேருந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ப்ளீட் ஆகிருக்கான். ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா BTC இது இத்தீரியம். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் BTC ஸ்லோவாக மேலே ஏறணும். நம்மளோட இத்தீரியம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக மேலே போய் ஆகணும். ஓகேங்களா?
ஸோ அப்படி போனால் தான் நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஆல்ட்டு காயின்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஈத்தீரியம் தான் ஆல்ட்டு காயின்ஸோட ராஜா. சரிங்களா, அவர் உடச்சி இட்டுன்னு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட்டு காயின்ஸ்லாவே நல்ல ஒரு ஆக்ரோஷமான பம்பு நடக்கும். ஓகேங்களா, ஆல் டைமையை உடச்சி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் மார்க்கெட் நான் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிலேருந்து அந்த 9:30 மணி. ஓகேங்களா, ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே வர கேண்டல்ஸ் எல்லாமே 4 ஹவர் கேண்டல்ஸ் 3 கேண்டல்ஸ் வரும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் மயமாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதுவும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 9:30 மணி கேண்டல் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மயமாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா மார்க்கெட் வந்து நல்லா வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கலுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸ்னால நம்மளுக்கு 2-3 நாளாக மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல கன்சல்டேட் ஆகிருந்து பாருங்க. 2-3 நாளில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஒரே இடத்துல கன்சல்டேட் ஆகி எதுவுமே மூவ்மெண்ட் ஆகாமல் இருந்தது இல்லைங்களா. அது நியூஸுக்காக மார்க்கெட் எந்த வித ரியாக்ஷனும் நடக்காமல் இருந்தது. ஸோ இப்போ நியூஸ் வந்து முடிஞ்சதுனால ஸோ மார்க்கெட் திரும்ப வந்து டெக்னிக்கலுக்கு என்னவோ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மார்க்கெட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.